2026 தேர்தலில் எடப்பாடிக்கு போட்டியிட தடை. உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதிர்ச்சியில் அதிமுக தொண்டர்கள். வருகின்ற 2026 சட்டசபை தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது. அரசியல் கட்சி தலைவர்களின் சுற்றுப்பயணங்கள், வீடுதோறும் திண்ணை பிரச்சாரங்கள், கூட்டணி பேச்சுவார்த்தைகள், பொதுக்கூட்டங்கள் என்று இப்போதே தொடங்கிவிட்டன. திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் உள்ள நிலையில் கடந்த வாரம் முன்னாள் முதல்வர் OPS, தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா ஆகியோர் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்துள்ளனர். இதனை அடுத்து அவர்களும் திமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் சமீபத்தில் கூறிய பதில்தான் தற்போது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறதாம். தமிழ்நாடு தேர்தல் களத்தில் இப்போதிருந்தே தினசரி அதிரடி மாற்றங்கள், திருப்பங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டன. கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கு என்று வியூகம் கருத்து களத்தில் இறங்கிவிட்டனர். திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர், தவேக கட்சிகள் இடையே 4 முனை போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாமக, தேமுதிக, OPS உள்ளிட்டோர் எடுக்கப்போகும் முடிவுகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். திமுக கூட்டணிக்கு தேமுதிக, OPS வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சியே. கூட்டணியில் எந்த கட்சிகள் இடம்பெறும் என்பதை திமுக தலைமைதான் முடிவு செய்யும். நாட்டை பாதுகாக்க, மக்களை பாதுகாக்க, சனாதன சக்திகளிடமிருந்து அரசியல் சட்டத்தை பாதுகாக்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமை பெற வேண்டி தேவை இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் உடல்நலனை விசாரிப்பதையெல்லாம் அரசியல் முக்கியத்துவமான சந்திப்பாக கருத முடியாது. ஆனால் திமுக கூட்டணி இணைய அரசியல் கட்சிகள் விரும்புகிறார்கள். எங்கள் கூட்டணி பலவீனமாக இருக்கிறது என்றெல்லாம் கூறி நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை. அதே நேரத்தில் கூட்டணி நலனுக்காக ஒத்துழைப்பு கொடுப்போம், அவ்வளவுதான் என்று அவர் தெரிவித்தது பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. அதேபோல சாதிய மதவாத அரசியல் கட்சிகள் தவிர மற்ற அனைவருமே எங்கள் தோழமை கட்சிகள்தான். அவர்களுடன் நாங்கள் பயணிப்போம். அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. பாஜக கூட்டணியிலிருந்து OPS வெளியில் வந்ததே மகிழ்ச்சிதான். பாஜக மின்னணு வாக்கு இயந்திரத்தில் ஏராளமான மோசடிகளை செய்வதாக புகார் வந்துள்ளது. தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்த மோசடியுடன் குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்துமே திமுக சார்பாகவே இருந்து வர, மற்றொரு பக்கமோ அதிமுகவிற்கு தலையில் பெரிய இடி விழுந்தது போல் தற்போது ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே அதிமுகவில் பாஜக கூட்டணியால் பல பிரச்சனைகள் நிகழ்ந்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்தோ அதிமுகவிலிருந்து விலகிய OPS அவர்கள் தற்போது தொடர்ந்த வழக்கில் எடப்பாடி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறு அவர் மீது வழக்கு பதிவு இருப்பதால் வருகின்ற 2026 தேர்தலில் போட்டியிடுவதற்கு எடப்பாடிக்கு தடை விதிக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விசாரணை முடிவுக்கு வந்த பிறகுதான் அவர் தேர்தலில் போட்டியிடவே முடியும் என்றும் அதிமுக வட்டாரங்களிலும் தகவல்கள் பரவி வருகின்றன.